ஒரு கல் வளர வேண்டும் என்றாலும் இந்த உணவின் இயற்கை சக்தி அதனால்தான் சீர்த்துக்கொண்ட இந்த மனமும் அந்த உணர்வுக்கு தக்கதான் அதனுடைய வளர்ச்சி தன்மை இருக்கும் என்று அந்த விஞ்ஞானிகள் தெளிவுரை நமக்கு தெளிவுரை எடுத்து காட்டியுள்ளார்கள். ஏனென்றால் இதெல்லாம் இந்த விஞ்ஞான உலகமா இருப்பதனால் அதன் அடிப்படையிலே தான் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நிலைகள் வருகின்றது. ஏனென்றால் நாம் அன்று ஞானிகள் கதைகளாகும் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம் இவையெல்லாம் இந்த உணர்வின் ஆற்றல் கொண்டுதான் பெயரிடப்பட்டு இன்று விஞ்ஞான கருவிகளுக்கு எப்படி பெயரை வைத்திருக்கின்றார்களோ இதை போலதான் அணுக்களின் செயலும் அது உருப்பெறும் தன்மையுடைய நிலைகளுக்கு தக்கவாறு பெயரிட்டும் அது இணைக்கக்கூடிய நிலைகளுக்கு தக்கவாறு பெயர் வைத்து அந்த மெய்ஞானிகள் தெளிவுற காட்டினார்கள். ஆனால் இதை போல ஒரு பிரபஞ்சத்தை ஒரு சூரியன் எடுத்து அது வளர்க்கப்படும் போது முதலே கால்கள் அதாவது கோள்களாக உருவாகின்றது. அதனுடைய வளர்ச்சியின் தன்மை வரப்படும் போது நட்சத்திரங்களாக இயக்குகின்றது. அப்படி வந்ததுதான் நாம் சூரியனின் நிலையை கொண்டு அந்த இயக்க சக்தியாக மாறும்போது 27 குணங்களை கொண்ட நட்சத்திரங்களாக அது சுத்தி பேரண்டத்தில் வரக்கூடிய விஷயத்தின் தன்மை முடித்து அது பிரபஞ்சத்துக்குள் நமக்குள் அதை எடுத்து நாம் பிரபஞ்சத்துக்குள் அதை கலக்கும் போது இதன் இடையில இருக்கக்கூடிய கோள்கள் தனக்குள் எடுத்து இந்த தன் பொருளின் சத்தை தனக்குள் சத்தாக வளைத்து அது வெளிப்படுத்தும் சக்தியை சூரியன் தன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் எடுத்து அது பரிசுத்தப்படுத்தி ஒளியின் சிகரமாக அதை அனுப்புகின்றது. அதே போலதான் அந்த உணவின் சக்தியை நமக்குள் எடுத்து காப்பியது இந்த உணவின் சக்தியை தனக்குள் எடுத்து அது வளர்ந்த அந்த நிலையினுடைய நிலையை நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அந்த மெய்ஞானிகள் நமக்கு காட்டி நம் பூமியின் தன்மையும் அதை வெளிப்படுத்தினார்கள். ஆக சூரியன் எப்படி ஒளியாச்சோ இந்த உணர்வின் சக்தி கல்லு மண்ணாகி மண்ணுடைய தன்மைகள் நம் பூமி அது தனக்குள் எடுத்து அது வளர்க்கப்படும் போது இங்கே தாவர என சத்துகளாக அதை எடுத்து அது விளைய செய்து அந்த உணவின் சத்தை ஓர் உயிரணு எடுத்துக்கொண்டால் அந்த மனத்தின் குணத்தின் தன்மையை இது வடிக்க செய்து நாம் புழுவிலிருந்து நாம் மனிதனாக எப்படி வளர்ந்தோம் இந்த மனிதனான பின் இந்த உணவின் சத்துகள் சூரியன் எப்படி ஒளியாச்சோ அதே போல அந்த உணவின் சத்துகள் ஒளியாகி உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான நிலைகள் அந்த நிலை பெறுவதுதான் அது கடைசி நிலை. மனிதன் இந்த உடலில் இருக்கும் போதே இந்த உணர்வை ஒளியாக மாற்றி அந்த உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான சரீரமாக அதை பெறுவதுதான் அதாவது முழு முதற் கடவுள். நாம் புழுவிலிருந்து மிருகமாகி ஆனால் மனிதனான பின் நாம் ஒவ்வொன்றும் எண்ணத்தால் நாம் எண்ணி நாம் செயல்படும் நிலையில் வருகின்றது. வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே என்று நாம் சொன்னாலும் இந்த வினைகளை தீர்ப்பதற்கு இந்த மனித உடல் கொண்டுதான் நாம் எண்ணத்தால் தீய வினைகளை நீக்கி நல்ல வினைகளை உருவாக்கி நமக்குள் நல்லதை நாம் படைத்து இந்த உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றி நாம் வின் சொல்ல முடியும். ஆக நிலையான சரீரத்தை இதான ஒளி சரீரம் என்பது. அதற்காகத்தான் இந்த மனிதன் முழுமையான பெரும் தகுதி பெற்றனான். ஒரு மாமிக்கு நாம் பூமியிலே ஊன்றினால் அது முளைத்து செடியாகி மரமாகி அது பிஞ்சி ஆகும்போது தவர்ப்பும் காயாகும் போது புளிப்பும் கனியாகும் போது இனிப்பும் அந்த இனிப்பின் சத்து வரப்போகும்போது இவை அனைத்தும் சேர்த்து ஒரு வித்தாகி நாம் மீண்டும் அந்த தன் இனத்தை உருவாக்குகிறது. இந்த மனிதன் தன் உணவின் தன்மையை தான் எடுத்துக்கொண்ட பின் இந்த உயிர் இந்த பூமிக்குள் தோன்றிய பின் பலவிதமான சரீரங்களை எடுத்து நாம் இன்று மனிதனான பின் இந்த மனிதனான பின் நாம் கனியாகும் நிலைகள் நாம் இந்த உணவின் சத்தை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றிய ஒளியாக அந்த முழுமை பெறும் தகுதி இது ஆன பின் தான் இப்படி ஆனவர்தான் துருவ மகரிஷி. அந்த துருவ மகரிஷி தான் துருவ நட்சத்திரமாக நின்று அதிலிருந்து வரக்கூடிய உணவின் அலைகள் நாம் பூமிக்குள் படர்ந்து அதை எவரொருவர் நுகர்ந்து அதை எடுக்கின்றனரோ அந்த உணவின் சக்தியை அவர் கனியானது போல நாம கனியாகும் தன்மையை நாம் அடைகின்றோம். அந்த அடையக்கூடிய இந்த சக்தியை தான் ரிஷியின் மகன் நாரதன் அவன் ஒரு முனிவன் என்ற நிலையை காட்டியது. ஆக நாரதன் என்பது கலகப்பிரியம். ஆக மனிதன் என்று இந்த உணவின் தன்மை நீக்கி இந்த உணவை ஒளியாக மாற்றி அவன் ரிஷி தனக்குள் சிசித்து ஒளியின் தரீரமாக அவன் சென்ற பின் அதிலிருந்து வந்த உணர்வின் ஒளி அலைகள் தான் இந்த நாரதன் என்பது. அது பூமியில வந்து அடையப்படும் போது அதை எவர் ஒருவர் நுகர்ந்தனரோ அந்த உணர்வின் சக்தி நாம் பெற்று அவர்கள் எப்படி இந்த சரீரத்தின் நிலைகளை உணர்வை ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்றி என்று நிலையானார்களோ அதே மாதிரி அதை நாம் பின்பற்றி எடுத்தால் இந்த வாழ்க்கையில் வந்த இருளை நீக்கி
நாம் பொருள் அறிந்து அது செயல்படும் சக்தியாக நாம் செயல்படுத்த முடியும் என்ற இந்த உண்மையுடைய உணர்த்துவதற்குத்தான் கந்த புராணத்தில் நாரதர் சிவனுக்கு கனி கொடுத்து இந்த கனியை பெற வேண்டும் என்றால் இது நீ என்ன செய்ய வேண்டும் என்று பந்தயத்தை வைத்து காட்டுகின்றனர். ஆக அன்னுக்கு உலகத்தை சுற்றி வருவதற்கு இதை நாம் முதலிலே கனியை கொடுக்க வேண்டும் என்று அந்த உலகம் என்பது நாம் அன்னை தந்தைக்குள் நாம் பிறந்தோம். பேரண்டத்தின் சக்தியினை நிறைவு கொண்டு அண்ணனின் தாய் அன்னை தந்தைக்குள் நாம் இருவருடைய எண்ணத்துக்குள் தான் அது கருவாகி நாம் உருவானோம். இந்த உருவான நிலையை கொண்டு நாம் இங்கே நிலையானோம். இந்த நிலையை கொண்டுதான் இந்த உயிரின் தன்மை படைத்து இந்த உணர்வுக்குள் தன் உணர்வின் தன்மை இந்த உடலிலே எதை உருவாக்குகின்றதோ இதை போல இந்த கனியான அந்த ஞானியின் அணுசக்தியை நமக்குள் சேர்த்து அன்னை தந்தையுடன் இணைந்து இந்த உணர்வின் சக்தி தனக்குள் சேர்த்து இந்த உணவுடன் ஒன்றி அது வின் சொல்லப்படும் போதுதான் இந்த கனி அந்த வினையை எப்படி சேர்க்க வேண்டும் என்றால் விநாயகா என்று அங்கு தத்துவத்தை வைத்தார்கள். ஆனால் விநாயகன் என்ன செய்கின்றான்? அந்த ஊரை சுற்றி வருவதற்கு பதில் தன் அன்னை தந்தையை சுற்றி அந்த கனி வாங்கின்றான். ஆக விநாயகன் யாரு? ஆதி மூலம் என்பது நம்ம உயிர். நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகன். ஆனால் நாம் மிருக நிலைகள் இன்று நாம் மனிதன் ஆனோம் என்பதை யானையின் தலையை போட்டு மனிதனுடைய உடலை போட்டு முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை பெற்றோம். நம்ம அடிக்கடி ஏற்கனவே பழைய நம்புறவருக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட மீண்டும் ஞாபகப்படுத்தி இருந்தாதான் தெரியும். ஞாபகப்படுத்தல என்ன தெரியாது. அதனால இதை மீண்டும் இதை ஞாபகப்படுத்துறது. ஆக ஆதி மூலம் என்பது உயிர். இந்த உடலுக்கு என்ன செய்து ஆதி மூலம் உயிர். இது சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகன் மனித உடல் விநாயகா என்ற நிறைய அதை காட்டி இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா நம் உயிரை நினைக்க சொன்னது. மூசிகா வாகனா. இப்ப நாம் என்ன செய்யறோம்? ஒரு குழந்தைக்கு நாம் உதவி செய்யணும்னு சொன்னா அந்த எண்ணத்தை எழுறோம். அப்ப அதை சுவாசிச்சு என்ன செய்யறோம்? சுவாசிக்கும் போது அந்த குணம் சுவாசிச்ச உடனே அந்த குணம் என்ன செய்யும்? மூசிகா வாகனா இங்கிருந்து நடத்தி கொண்டு போய் அவனுக்கு உதவி செய்ய சொல்லுது. இன்னொரு பையனை நாம் பார்க்க போகும்போது அவன் வெறுப்படைகிறோம். அவன் தப்புன்னு சொன்ன அது என்ன ஒண்ணு எங்க இருந்தாலும் அவன் உரைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த உணர்வின் தன்மை நாம சுவாசிக்க உடனே அந்த மூசிகா வாகனா. அப்ப இந்த உடல் அந்த குணம் என்ன செய்து அங்க போனவங்க அவங்க உரைக்க சொல்லுது. கணங்கள் கரிபதி கணபதி. இப்ப நம்ம உடல்ல எந்த குணத்தை எடுக்கிறோமோ அது அதிபதியாக அன்னைக்கு இறந்து இயக்க செய்யுது. அதான் அரசு அந்த கேட்கும், தெய்வம் என்று கேட்கும். உரைக்க வேணும் நாம நினைச்சிட்டோம். அந்த உணர்வுகள் என்ன செய்யும்? இன்னைக்கு உரைச்சிட்டோம், அது சந்தோஷப்படுவோம். அந்த உணர்வின் தன்மை உதைக்க வேண்டும் என்ற உணர்வு என் உடலுக்குள் போனா அந்த உதைக்க வேண்டும் என்ற குணமே அறிவையாகி எனக்குள் நல்ல குணத்தெல்லாம் உதைக்கும். இங்க என்ன செய்யும்? எம்மா எப்பா இடுப்பு அடிக்குது, மேல் அடிக்குது, தலை அடிக்குது, எல்லா வலிக்கும் வந்துடும். ஆக அந்த அரசு அந்த கேட்கும், தெய்வம் என்று கேட்கும். நமக்கும் இந்த உணர்வின் சக்தி நமக்குள் போனோம்னே தெய்வம் என்று கேட்கும். நான் கணங்களுக்கு அதிபதி கணபதி. இன்றைய செயல் நாளைய சரீரம். இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வச்சு முச்சந்தியில வச்சு நம்மளை சிந்திக்க செய்த. நான் பிள்ளையார போய் சுத்திட்டு வந்தா 2 அருவம்புள்ள வச்சுட்டா எனக்கு கொடுப்பாங்கிற நிலையில இப்படித்தான் நம்ம சுத்திட்டு வந்துரும். ஆனா அந்த தெய்வீக பண்புகளுடைய நிலைகளை நாம் உணராது விட்டுட்டோம். அதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் திருப்பி திருப்பி இதை சொல்றோம். ஏனென்றால் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக போகின்றது. மனிதன் எவ்வளவு சிந்தனை கொண்டு நாம் இன்று விஞ்ஞானத்தை கொண்டு கருவி கொண்டு எலக்ட்ரானிக் இதுகள்லாம் நாம் செயல்பட்டோமோ இந்த எலக்ட்ரானிக்கல்ல எதுக்கு உதவுது? இன்று நாம் போட்டும் நிலைகள் ஒருவனை அழித்திடதான் உதவுகின்றது. எலக்ட்ரானிக்கின் செயலை பற்றி நாம் ஆச்சரியப்படலாம். இங்க இருக்கக்கூடிய தொலைதூரங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து உணரலாம். ஆனால் அறிந்து உணர்ந்த பின் இந்த உணர்வின் தன்மை நாம் இயக்கப்பட போகும்போது அழித்திடும் உணர்வின் தன்மைதான் இங்கே ஓங்கி வளர்கின்றது. அதை வளர்த்து விட்டால் எங்கே செல்லும்? நாம் வளர்த்தது அனைத்துமே இந்த சூரியனின் காந்த சக்தியால் கலந்து இந்த உணர்வின் தன்மை மீண்டும் இதை போல எண்ணங்கள் எதையுடைய தன்மைகள் வந்துவிட்டால் அவனை அழித்திட வேண்டும் என்ற உணர்வின் சக்தியை நமக்குள் தோங்கி அதுக்குண்டான சிந்தனைகள் நமக்கு ஓங்கி வளர்த்து நம்மையே அழித்திடும் நோயாக மாறி இதுக்கு வைத்தியமே இல்லாத நிலையாகி ஆக இந்த உணர்வின் தன்மை கேட்டோர் உள்ளங்களின் மீது அழித்திடும் உணர்வு ஒன்று இனி 96க்குள் மனிதனுக்கு மனிதன் இப்ப கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இதா இருக்குது. இப்ப ரோட்ல போனா இதா ஆகுது. குழந்தை காணாம போச்சுன்னு இன்னைக்கு தூக்கி கொண்டு வித்து
அதை கண்ணை பிடுங்கி காதை பிடுங்கி கல்லியர்களை பிடுங்கி மண்ணர்களை பிடுங்கி கொஞ்சம் வியாபாரம் பண்றது வச்சிருக்காங்க. காசு இல்லைன்னா ஒன்றும் கவலை இல்லை. இப்போ காசு வேணும்னு குழந்தைய கட்டிட்டு போய் அதுக்குன்னு குரூப் இருக்கான். வித்தாச்சுன்னா கண்ணுக்கு அவனுக்கு கொஞ்சம் காசு இவனுக்கு கிடைச்சிடும். இவனுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு வித்தானா போறோம், அவன் 10 லட்சத்துக்கு வித்து போடுவான் அந்த குழந்தையுடைய உறுப்புகளை. இப்படி அந்த மாதிரி குழந்தைகளை திருடி வைக்கிற அளவுக்கு விஞ்ஞானமும் நம்முடைய பக்தியுடைய நிலைகளும் நாம் எடுத்துக்கொண்ட மதத்தின் சார்புடைய நிலைகளும் இங்க வந்துடும். இந்த இனத்துல எடுத்தா பத்தாது, அடுத்த மதத்துல இருந்து எடுத்தோம்னா அது பாவம் இல்லை. ஆக இந்த மதத்துக்கார அனுஷம் அடுத்த மதத்துல இருக்க குழந்தை தன் இனத்துல வந்தா கொஞ்சம் குறையாது. ஆக இப்படிதான் திருடி கொண்டு வித்துக்கிட்டு நாம் இந்த மனிதனுடைய நிலைகள் மிருக நிலைகளுக்கு அரக்கத்தனமான நிலைகள் போயிட்டு இருக்கோம். ஆக இதெல்லாம் எங்க போகுதுன்னு இன்னும் சிலருக்கு தெரியாது. நாம் உடல் இருக்கும்போது உணர முடிகின்றது. இந்த உடலை சேர்த்துக்கொண்டு உணரும் ஒளிகள் உணவுடன் சேர்க்கப்படும் போது அந்த அணு சொல்லுகள் ஒவ்வொரு நொடியிலும் வேதனையுடனே தான் துடித்துக் கொண்டிருக்கும். இது மாற்றுவதற்கு எவராலையும் முடியாது. ஆக மனிதனாக உருவாக்கிய நிறைகள் கொண்ட பின் அது வளர்ச்சி பெற்றது. உயிருடன் ஒன்றிய நிறைகள் கொண்டு நாம் இந்த துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர முடியும். யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. இந்த மனித உடல் எடுக்கப்படும் போதுதான் இங்க வரக்கூடிய துன்பத்தை நீக்க முடியும். அதை நீக்கிறதுக்குண்டான எண்ணங்களை எடுத்து செயல்படுத்த முடியும். இந்த மனித உடலை விட்டு நாம் சென்று விட்டால் இந்த உடலில் எந்த தீய வினைகளை சேர்த்தோமோ எப்படியும் தீய வினைந்த நிறைகள் அது இந்த உடலுக்குள் சென்று விட்டால் இதே உணர்வை அதை செயல்படுத்தும். நான் இன்று ஆற்றட்டாக்கள் இறந்திருந்தால் இன்னொரு உடலுக்குள் நாம் போகும்போது உங்க குழந்தைய பிறக்க முடியாது. மனிதனுடைய நிலைகள் நாம் மனிதனாக இறந்தாலும் மனிதனுக்குள் போய் தான் மனிதனாக பிறக்க முடியும். நான் ஆற்றட்டாக்களை இறந்திருந்தால் இந்த உணவின் தன்மை உடலுக்குள் பிறப்பின் அங்கே இதே உணர்ச்சியை தூண்டி சீக்கிரம் கொள்ளச்சியன். அப்புறம் நான் இங்கு குழந்தையா பிறக்கிறேன். ஆக பக்தியின் நிலைகள் கொண்டு நான் வேதனை கொண்டு அது இயக்கத்தின் நிலைகள் இருந்து கொண்டால் எந்தெந்த மதத்தின் அடிப்படையில் அந்த பக்தி கொண்டாலும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த பின் நான் இறந்து விட்டார் அதே பக்தி கொண்ட ஒரு ஈர்ப்பு இருந்தால் அங்கே சென்று இதே உணர்வின் நிலைகள் ஆடலை செய்வேன். அது அவனுடைய நிலைகளை கொண்டு இந்த வியாதி அங்கு வரச் செய்து அங்கேயும் குழந்தையா பிறக்காதபடி அதையும் நசுக்கச் செய்வேன். ஆனா இன்று நான் தற்கொலை செய்து கொண்டேன் என்றால் அதே உணர்வின் தன்மை ஒருத்தர் இயங்கியிருந்தால் அந்த உணர்வு கொண்டு சீக்கிரம் தற்கொலை செய்யும் உணர்வுடைய நிலையை செய்வேன். இல்லை என்றால் நான் சோர்வடைந்து அதனுடைய நிலைகள் அதிகமாக எண்ணி இருந்தால் அதன் நிலை தற்கொலை செய்திருந்தால் அதே உணர்வு தன்மை ஒன்று சோர்வடைக்கும் போது அந்த உணர்வுக்குள் புகுந்து அவனை தற்கொலை செய்யும் நிலையை ஊண்டி விடுவேன். அங்கு போய் நான் மனிதனாக பிறக்க முடியாது. ஆக இதை போல மன வளர்ச்சி குறைஞ்ச நிலைகள் அடிக்கடி மன வளர்ச்சியின் தன்மை கொண்டாந்தால் அதனோடு ஒரு இறந்து விட்டால் அந்த மன வளர்ச்சி குறைய செய்து அங்கு மன வளர்ச்சி குறைய செய்து மற்ற அணுக்களின் வளர விடாதபடி குழந்தைகள் உற்பத்தி செய்யாதபடியும் அங்கு தடைப்படுத்திவிடும். இதை போன்ற மனிதனுக்குள் வளையவைத்த இந்த நிலைகள் நாம் எதை பெற்றோமோ அங்கு வருகின்றது. தான் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் கீதையினுடைய தத்துவம். ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்திகளை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்ற இந்த நிலையை நீங்க உணர்ந்து கொள்வதற்குத்தான் காலங்களுக்குரிய நிலைகள் இருக்கின்றது. நமக்குள் விஷத்தின் தன்மை அதிகமாக படர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாம் இவ்வளவையும் சொல்றது. ஏனென்றால் இதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய நிலைகள் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இன்று நாம் இதை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்வோம். இந்த மனித ஆனத்தில் நாம் இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணவுகள் அனைத்தும் இங்கே நம்ம பூமிக்கு முன்னாடி அது பூராமே சாக்கடையாக தான் இருக்கின்றது. இந்த சாக்கடைக்குள்ளதான் நாம் வாழுகின்றோம். அதே போல நாம் உணவு உட்கொள்ளும் போது உணவுடைய நிறைய தயார் பண்ணாலும் அதனுடைய கழிவின் தன்மை வெளியிறக்கும் போது சாக்கடை ஆகின்றது. அந்த சாக்கடைக்குள் என்ன செய்கின்றது? வராகன் அந்த சாக்கடையை பறந்து நல்ல பொருளினை அது நுகர்ந்து எடுக்கின்றது. ஆனால் அந்த நல்ல பொருளை தனக்குள் எடுத்து அந்த உணவின் சத்தை தன் உடலுக்குள் வளர்க்கின்றது. அந்த வளர்த்துக்கொண்ட அந்த உணவின் எண்ணங்கள் அது சிறுக சிறுக விளைந்து அந்த உணவின் சத்தாகி அது வினையாக சேர்த்து இந்த பன்றி இறந்த பின் இதான் வராகமூர்த்தி என்பது. ஆக இறந்த பின் நாம் இன்று என்ன செய்கிறோம்? அதில் சேர்த்துக்கொண்ட உணர்வின் சத்து நாம் மனிதனாக பிறக்க செய்கின்றது. மனிதனான பின் நாம் வாசனை உள்ள திரவங்களை இட்டு நாம் சாப்பிட்டாலும் அந்த வாசனைக்குள் அந்த வாசனை அதிகமாக ஊட்டும் அதற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தின் தன்மையை நம் உடல் அது பிரித்து எடுத்து விடுகின்றது. எப்படி நாக்கத்தை இடி பழந்து நல்ல உணர்வினை எண்ணங்களாக எடுத்து அந்த உணர்வின் வினையாக சேர்த்து அந்த உணர்வின் சக்தி அது வளர்ச்சியாக்கி கெட்டதை நீக்கி அந்த உணர்வின் விளைந்த பின் அதை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு அது உருவற்று உயிருடன் ஒன்றி அந்த மனத்தின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து வந்த பின் அதே உயிர் இன்று நாம் மனிதனாக பிறக்க செய்கின்றது. மனிதனான பின் இந்த விஷயத்தின் தன்மை மலமாக மாற்றிவிட்டு இந்த உணவின் சக்தியை நம் உடலாக மாற்றி
இந்த உடலின் தன்மையிலிருந்து வரக்கூடிய மனத்தை நாம் நுகர்ந்து பார்த்து இந்த உணர்வின் சக்தி எப்படி நாம் உடல் விஷத்தை பிரித்ததோ மனத்தை நஞ்சை மாற்றியதோ அதே போல நாம் ஒரு கர்ணக்கிழங்குக்குள் இருக்கக்கூடிய நஞ்சை தீயிட்டு அது பொசுக்கி அதில் இருக்கக்கூடிய நஞ்சை பிளந்து நாம் புளிப்பை சேர்த்து அதை அடக்கி சுவை கொண்டதாக நாம் அடக்கி சாப்பிடுகின்றோம். இதை போல நாம் மனிதனுக்குள் நல்லதை எண்ணுகின்றோம். அதே சமயத்தில் பிற துன்பப்படுவதற்கு உதவி செய்கின்றோம். துன்பத்தின் உணவுடன் நாம் நுகர்கின்றோம். அப்ப அந்த உணவு நமக்குள் அந்த விஷத்தின் தன்மை வந்து நமக்குள் அவருக்கு உதவி செய்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மை நமக்குள் வந்து விட்டார். இதை நாம் தொடக்கிறது யாரு? நாம் புறத்தில் நாம் சுத்தத்தை படுத்தி விடுகின்றோம். அகத்துக்குள் சென்றவுடனே இந்த துன்பங்கள் உருவாக்கும் இந்த சக்திகள் நாம் நல்ல குணத்துடன் இணைந்து விடுகின்றோம். இப்ப நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்கிறீர்கள் என்றால் அந்த உதவியான உணவு உங்களுக்குள் வந்த பின் இது உங்களுக்குள் தீமை வந்தது. நீங்க யாருக்குமே உதவி செய்ய வேண்டாம், சண்டை இடுவோரை நீங்க பார்த்தால் போதும் அந்த உணவின் தன்மை நமக்குள் வந்து பதட்டமும் பயத்தையும் கொடுக்கின்றது. இந்த உணவு நமக்குள் வந்தால் என்ன செய்கின்றது? அதை நாம நீக்கும் திறன் இருந்தும் நீக்காமல் விட்டு விட்டால் அது நமக்குள் அந்த தீய உணர்வே இங்கே வளர்ந்துவிடும். இது ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த சாக்கடை எப்படி தன் உடலின் தன்மை கொண்டு இருக்கும் போது பறந்ததோ அதற்குள் நல்ல பொருளை எடுத்ததோ அதே போலதான் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நமக்கு முன் சாக்கடையாக பறந்திருந்தாலும் ஞானிகளும் மகரிஷிகளும் அவர் உடல்ல விளைவித்த உயர்ந்த சக்தியான அருண் வித்து அருண் சத்து இன்னைக்கு நமக்கு முன்னாடி சூரியனின் காந்த சக்தியால் அது கவர்ந்து நமக்கு முன்னாடி அது இருக்கின்றது. அந்த சக்தி இது எப்படி வராகன் தன் சக்தியுடைய நிலைகள் படர்ந்து நல்ல பொருளை எடுத்ததோ இதை போல நாம் எண்ணத்தின் வருகொண்டு நமக்குள் அதிகமான சக்தியை கூட்டி இந்த சாக்கடைக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஞானின் அருள்வித்தை நாம் நுகர்ந்து நம்ம உடலுக்குள் சேர்க்கப்படும் போது அந்த மகா ஞானிகள் எப்படி துன்பத்தை நீக்கி இந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் நிலையான சரீரம் அங்கு பெற்று இன்று இருக்கின்றனரோ அங்கே நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த காத்துக்குள் மறைந்த பொருளை நமக்குள் அதை சேர்த்து நம்ம எரியாத நாம் ஒருத்தருக்கு துன்பத்தை செய்திருந்தாலும் துன்பமான வார்த்தைகளை நாம் கேட்டறிந்திருந்தாலும் நாம் பார்த்திருந்தாலும் அந்த உணர்வு நமக்குள் ஈர்க்கப்பட்டுதான் நுகர்ந்துதான் நாம் அறிகின்றோம். அந்த நுகர்ந்த சக்தி நம் உடலுக்குள் இணைந்து விடுகின்றது. அதை பிரித்திட வேண்டும். நாம் தங்கம் செய்ய நகை செய்ய செம்பும் வெள்ளியும் வைத்துதான் நகை செய்கின்றோம். அடுத்த நகை செய்யும் போது அது சுத்தப்படுத்தினால்தான் தங்கத்தின் தெளிவாகின்றது. பின் அடுத்த நகை செய்தால் அதனுடைய நகைகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நகைக்கும் நாம் செம்பும் வெள்ளியும் கலந்து விட்டு மீண்டும் நெருப்பிலே கூட்டப்படும் போது இவை ரெண்டும் இரண்டரை கலந்து தங்கம் செலுத்து நாம் வைத்த பொருள்கள் அதிகமாக கூடிவரும். இதை போல நாம் வாழ்க்கையிலே நல்லதை நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் பிறருடைய துன்ப உணர்வுகள் நாம் சேர்த்து நம் உயிரான நிலைகள் கொண்டு சேர்க்கப்படும் போது அது சிறுக சிறுக நமக்குள் சேர்த்து நல்ல உணவின் சத்தை இழக்கச் செய்து மனிதனுக்கும் நோயாகி இந்த உணவின் சக்தி நாம் வளர்க்கச் செய்து நாம் இறந்த பின் மீண்டும் எந்த உடலுக்குள் போனாலும் அதையும் அழித்து விட்டு அந்த உடலின் விஷத்தின் தன்மை கூட்டி மனிதனுடைய சிந்தனை அற்ற பின் இந்த மனமே அல்லாத உணர்வின் தன்மை கொண்டு நாம் வேதனை கொண்ட நிலையில் இருந்தாலும் இந்த வேதனைப்படும் அந்த சக்தியின் தன்மை கொண்ட உடலை பெற செய்துவிடும் நம்ம உயிர். ஆகவே இந்த உணர்வின் தன்மையிலிருந்து நாம் மீள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ண வேண்டும். எது எப்படி இருந்தாலும் நாம் மனிதனுக்கு முழுமையாவது போல இந்த பூமிக்கு வயது முதிர்ந்து விட்டது. மனிதனான பின் நஞ்சின் தன்மையுடைய நிலைகள் அதிகமாக படர்ந்து நம் பூமியின் தன்மையில் அது அதிகமாக வளர்ச்சியாகி இன்று நஞ்சின் தன்மையை படர்ந்து இன்று நாம் நல்லதை செய்ய முடியாத நிலைகளும் இந்த பூமி அழிந்திடும் நிலையை அது அடைந்து விட்டது. ஆனால் இதற்குள் நாம் உயிரணுவாக இருந்தாலும் இந்த பூமி இதற்குள் நாம் உயிரணுவாக வளர்த்து கொண்ட நிலைகள் உயிருடன் ஒன்றிதான் இந்த உணர்வு இருக்கும். மனிதனான பின் இந்த உயிர் நிலைகள் ஏனாலும் இந்த வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எந்த கல்லுக்குள் நாம் தேரையை பார்க்கின்றோம் இந்த உயிரணு அதனுடைய நிலைகள் பெற்று அந்த உணவின் தன்மை கொண்டு இருந்தாலும் அந்த துடிப்பின் வேதனைகள் கல்லுக்குள் இருந்தாலும் அந்த உணவின் சத்தை எடுத்து உணவு உட்கொள்ளக்கூடிய நிலை இருந்தாலும் அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கும் இந்த உடல் பெற்ற. இதை போல நாம் ஒவ்வொரு நொடியிலையும் இந்த உணவின் சத்தை நாம் இந்த உடல் இருக்கப்படுவதும் உயிர் ஒளியாக இருப்பது போல இந்த உணர்வை நாம் ஒளியாக மாற்றி பின் சொல்வதுதான் கடைசி நிலை. ஆக நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை அகற்றிவிட்டு நாம் செல்ல வேண்டும். இன்று நாம் சிந்தனை செய்யக்கூடிய நிலைகள் உள்ளோம். இனி சிறிது காலம் போய்விட்டால் சிந்திக்கும் செயலை எழுந்திடும் நிலை வந்துவிடும். ஆக அந்த சிந்தனை நாம் அழியாத வண்ணம் நம்மை காத்திடும் நிலைகளுக்காக இன்று நாம் இந்த தியானம் அவசியப்படுகின்றது. இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தியானத்தை நாம் எடுக்கின்றோம்.
ஒவ்வொரு வழியிலையும் நாம் எண்ணும் இந்த உணர்வு நம்மை அறியாமலேயே சிறிதளவு வேதனைப்பட்டால் அந்த வேதனையின் எண்ணங்களை அதிகமாக கூட்டி கூட்டி நம் உடலுக்குள் அதை அதிகமாக பதிந்து விடுகின்றது. ஆக இதை போல நாம் இறந்தவருடைய எண்ணங்களை அதிகமான நிலைகள் நாம் எண்ணிவிட்டால் அவர்கள் எந்தெந்த வழிகள் வேதனைப்பட்டு இறந்தார்களோ அந்த வேதனையான உணர்வுகள் நாம் ஈர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஆத்மாவே நமக்குள் வந்து நாம அந்த வேதனை உருவான நிலைகள் கொண்டு நமக்குள்ள நோயே தெரியாது, டாக்டர்கிட்ட நீங்க பரீட்சை பண்ணாலும் தெரியாது. இந்த உணர்வின் தன்மை நமக்குள் அது வளர்ந்து அந்த வேதனை அறியாமலேயே நமக்குள் வேதனை ஊற்றி கொண்டிருக்கும். ஆனால் வேதனை வைத்தியத்தில் நீங்க சென்று போய் பார்த்தாலும் அது காட்டாது. ஆகவே நமக்குள் அதை அறிந்து கொள்ளும் சக்தியை இழந்துவிடும். ஆக இதை போல ஒருவருடைய உடல்ல இருக்கக்கூடிய நோயின் தன்மை நமக்குள் வந்து அது விளைந்து சில நிலைகள் உருமாறும் நிலைகள் கொண்டு மருந்துகளை கொடுத்தாலும் அந்த மருந்துகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் அது அடைந்து விடுகின்றது. இந்த அறுவை சிகிச்சை மூலம் உறுப்புகளுடைய நிலைகளை நீக்கிவிட்டு அந்த உறுப்புகளை நாம் ஒட்ட வைத்து இன்று மனிதன் வாழுகின்றோம். ஆனால் உறுப்புடைய நிலைகள் இன்று சீவி விட்டு அந்த மாற்றிவிட்டு நாம் உயிர் வாழ்ந்தாலும் இந்த உணர்வின் தன்மை இந்த வேதனை கொண்ட இந்த உணர்வின் தன்மை தான் உயிருடன் நிறைந்து அவனுடைய நிலைகளைத்தான் அடுத்த சரீரங்கள் பெறுவதும் சரீரமற்ற நிலைகள் இருப்பதும் இந்த மனித நிலைகளைத்தான் நாம நீக்க வேண்டும். இதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தில் முழு முதற் கடவுள் என்று நாம் மனித நிலைகள் என்று பெற்றோமோ மிருக நிலையிலிருந்து மனிதனாக பெற்றவன் வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே என்பது போல நாம் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக இந்த மனித உடலை பெற்ற நாம் இதை முழு முதற் கடவுள் நாம் சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றது நம்முடைய நிலைகள் என்று இந்த நிலையை அன்றைக்கு ஞானிகள் உணர்த்தி சென்றார்கள். ஆகவே இதை நாம் பருகுவதற்கு நாம் என்னென்ன நிலைகள் செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு நொடிக்கும் நாம் எண்ணம் எங்கிருந்து தோன்றுகின்றது? நாம் கண் கொண்டு பார்க்கப்படும் போது அந்த உணர்வை ஈர்த்து நமக்குள் செலுத்தப்படும் போது அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. அந்த எண்ணத்தின் உணர்வின் தன்மை நமக்குள் இயக்கப்பட்டு அது மீண்டும் நுகர்கின்றது. பின் நாம் எதை நாம் பதிவு செய்தோமோ இது எனக்குள் பதிவாகின்றது. மீண்டும் நினைவாகும் போது அதே அலைகள் எடுக்கின்றது. முதலே எண்ணமே இல்லாத நிலைகளை எண்ணத்தை உருவாக்குகின்றது. நாம் எண்ணமே அற்றவர்கள். நாம் இன்னைக்கு பாட நூல்களை படிக்கின்றோம். அந்த படிப்பின் கவனத்தை செலுத்தப்படும் போது அந்த எண்ணங்கள் உருவாகின்றது. அந்த எண்ணத்தை மீண்டும் நாம் எண்ணும் போது அது வருகின்றது. ஆனால் பாடத்தை படிக்கப்படும் போது பாட நிலைகளிலேயே நினைவுடைய நிலைகள் வேறு விதமாக இருந்தால் பதிவாக இல்லை என்றால் நமக்கு ஞாபக சக்தி இல்லை என்று பொருள். ஆக நாம் வருவதில்லை. மீண்டும் அது எண்ணினாலும் நமக்கு வருவதில்லை. ஆக நாம் எதை எண்ணத்தில் கருத்தில் கொண்டு அது நாம் எடுக்கின்றோமோ அது பதிவான பின் மீண்டும் அந்த நினைவில் எடுக்கும் போது அந்த அலைகளை நாம் சுவாசிச்சு அந்த உணவின் தன்மை அடைகின்றது. ஆனால் நாம் பதிவை நாம் படித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த பதிவு ஆகவில்லை என்றால் நாம் அந்த எண்ணம் திருப்பி எண்ணினாலும் வராது. படிக்கிறதுக்கும் எனக்கு ஞாபக சக்தி வரமாட்டேங்குன்னு நாம் சொல்றதில்லை. இதே மாதிரி இப்ப நாம் வாழ்க்கையில் நேரடியா பார்க்கப்படும் போது உருவங்களை பார்க்கின்றோம், அவர்களுடைய செயல்களை பார்க்கின்றோம். அந்த உருவத்தின் தன்மை படமாகின்றது. அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அலைகளாக மாறுகின்றது. நம் கண் படம் எடுக்கின்றது. அந்த உணர்வு அலைகளை நமக்குள் இருக்கின்றது. நாம் சுவாசித்த பின் உடலுக்குள் அந்த நிலையை பதிவாய்க்கின்றது. அந்த அலையின் தொடர்கள் அவருடைய நிலைகள் நமக்குள் வித்தாக ஊன்றுகின்றது. அந்த வித்தின் நிலைகள் மீண்டும் அதை எண்ணப்பட போகும்போது அந்த செயலின் தன்மைக்கு மீண்டும் நாம் இயக்கப்படுகின்றோம். ஆகவே நமக்குள் எந்த எண்ணங்களை பதிவு செய்கின்றோமோ அந்த எண்ணங்கள் தான். இப்படித்தான் மதங்கள் ஏற்படுத்தப்பட்டு அது இன்னொன்னதோ என்று நமக்குள் எண்ணங்களை பதிவு செய்து அந்த பதிவின் நிலைகளைத்தான் நாம் நடக்கப்படும் போது இது கெட்டது இது நல்லது என்று நாம் நடக்கின்றோம். இதை நான் ஜாதகங்களில் குறிப்புகள் எடுத்து நாம் இதை பார்த்து நல்ல நேரம் பார்த்து நாம் செயல்பட வேண்டும் என்று அதை நாம் ஒழுங்குபடுத்தி நாம் செயல்படுத்தி அதற்குள் நாம் கட்டுப்படுத்த செய்து விட்டார்கள். ஆக நல்லது எதுவுமே நடக்காது, கெட்டது அனைத்துமே நடக்கும். ஜாதகங்களை நாம் பார்க்கப்படும் போது ஆக நல்லவனுடைய ஒரு பால் சத்தானது அதற்குள் விஷம் பட்டு விட்டால் அது உடனடியாக அந்த விஷத்தின் தன்மை அது குடித்தவரை மாய்த்துவிடும். ஆக அதே போல நல்லவனுடைய நிலைகள் ஜாதகத்தை சொல்லியிருந்தாலும் அது நமக்குள் எவ்வளவு சக்தி வாய்ந்த நிலை இருந்தாலும் ஒரு வேதனை என்ற உணர்வு நமக்குள் வந்துவிட்டால் இந்த நல்லதை சிந்திக்கும் செயல் இழந்து அந்த வேதனையான உணர்வு நமக்குள் வளர்ந்து அதை அந்த ஜாதகத்தின் வழியிலே சில நிலைகள் நெடுக சொல்லும் போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நல்லதும் கெட்டதும் கலந்து கொண்டே இருக்கும். ஆனால் நல்லதை நாம் உயர்ந்து அதிகமாக சொல்லியிருந்தாலும் ஒரு கெட்டதுடைய நிலைகள் எல்லாம் சரியா இருக்குது. இதில் ஒரு வக்கரம் வந்து உங்களுக்குள் இது செயல்படுகின்றது. இதற்காக வேண்டி இது பரும் துன்பத்தை ஊட்டும் என்று சொன்னால் இது ஆழமாக பதிந்துவிடும்.
எல்லாமே சரியா இருக்குது. ஆனா 7 நாட்டம் சனியன் வந்து உங்களுக்குள் எல்லாத்தையும் மடக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னா போதும். இந்த சனியனை நாம் நல்லா பதிவு செய்து வைத்துக் கொள்கிறோம். அந்த உணர்வின் சக்தியை நாம் மீண்டும் மீண்டும் நீங்க எந்த நல்ல குணங்கள் வந்தாலும் அதற்குள் இந்த உணர்வை சேர்த்து நாம் பேசும்போதெல்லாம் அவன் சொன்ன வாக்கு இந்த விஷயத்தின் தன்மை கொண்டு அது முன்னணியிலே சென்று அது ஆகின்றது. அவன் சொன்ன வாக்கை மீட்ட இதுக்காக வேண்டி இந்த ஆலயத்திற்கு போ, அந்த ஆலயத்திற்கு போ, இவ்வளவு பணத்தை நீ செலவழி, யாகத்தை வளர்த்து இதுக்கு ஒரு முடிவு செய்தால் நல்லதா இருக்கும் என்று அது எண்ணத்தான் நீங்க முடிவு செய்தாலும் அவன் கொடுத்த அந்த நிலைகள் அந்த எண்ணத்தை அதிகமாக்கி சிறிது அளவு தடப்படுத்த முடியும். ஏனென்றால் 1000 ரூபாய் செலவழிச்சார் வாக்கு காதல கேட்டோம், அதை குறைக்கிறதுக்காக வேண்டி 1000 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் குறைக்க முடியும். ஏன்னா விஷயம் 7 நாட்டம் ஏழாலும் போச்சு. என்ன சாஸ்திரத்துக்கு என்ன செய்வாங்க, உன் பிள்ளை 2வது பிள்ளைக்கு வேணா பாரு, அதுல ஒரு இதுக்கா வந்து ஒரு டிக்கு சொல்லி வச்சிருப்பான். 2வது பிள்ளைய கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும், அவன் பஸ்ல ஒரு விபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். எது 7 நாட்டம் ஞானியம் படிச்சிருச்சுன்னா இந்த குழந்தை பிறந்த இருப்பாரு சொன்ன இருப்பாரு. இந்த 7 நாட்டம் ஞானியம் படிச்சுட்டா அது வந்து பார்த்தோம்னா கடையில வியாபாரம் மந்தமாகும். 2வது பிள்ளை இது 4வது வயசு வர போகும்போது அதுக்கு இந்த மாதிரி அவனுக்கு பஸ்ல விபத்து இருக்குது, 4ல இருந்து 3 இவங்க டுக்கு 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 டுக்குன்னு வளர்த்து வச்சிருப்பாங்க. 2வது பையன் ரோட்ல விளையாண்டு போன உடனே ஜோசிகாரன் இப்படி சொல்லியிருக்கானே, என்ன ஆகுமோ ஏனாகுமோ எப்ப வருவானோ என்ன ஆகுமோ, நீங்க என்னன்னா இந்த பாசத்துல அங்க டுக்கு டுக்கும் இந்த எண்ணங்கள் தாயோட பாசம் அங்க போன உடனே அவனுக்கு ஞாபகம் மாதிரி ஆகிடும். ரோட்ல பஸ் போயிட்டு இருக்கும், இந்த நேரத்துல எண்ணிட்டு இருக்க போகும்போது கிராஸ் பண்ணி போகும்போது இந்த தாயோட என்ன ஆயிடுச்சுன்னா சரி டக்குனா நான் நினைச்சேன் அது 7 நாட்டம் சொன்னா அதேமா நடந்துருச்சுப்பா, கெட்டது நடக்கும். இதுகளெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுற அந்த நிலையை நீங்க கவனித்துக் கொண்டிருந்தால் சரி. ஆகவே இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் மக்களத்துல இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த ஊற்றி வச்சிருவாங்க. இதுக்கு இந்த சாஸ்திரம் எல்லாம் செய்தா சரியா இருக்கும். அப்ப குழந்தையில நாம இந்த விஷயத்த ஊற்றி வச்சு எடுப்பாரு, அதையே எண்ணத்துல வளர்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் எங்க போறது? அதுக்கு இன்னும் சாஸ்திரம் போய் இன்னும் கோயிலுக்கு போ, அங்க போ, இங்க போ, அதெல்லாம் செய்தா சரியா வரும், இப்படி திசை திருப்பி விடுவார். இதுகளெல்லாம் நாம் எண்ணத்துக்குள் பதிவு செய்து எதை பதிவு செய்யறோமோ இந்த உணர்வின் தன்மை நமக்கு வளர்த்து விடுகின்றது. இதையெல்லாம் நாம் இதை இப்போ நடந்தவர்களை சொல்லிவிட்டோம். இப்ப நாம இனி விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் அந்த சொன்ன மணி என்னாச்சு, 8 மணி சீக்கிரம். ஏன்னா எப்போ ஒரு நாளைக்கு வரும், திருப்பி திருப்பி சொல்றோம், இதை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னு சொன்னா நம்ம இதுகள்ல மட்டும் வேற என்ன தியானம்னு சொன்னா பெரிய மலையை குறைஞ்சி எலியை பிடிச்ச மாதிரி, மலையை குறைஞ்சி எலியை பிடிச்ச மாதிரி தியானம் சொல்லியாச்சுன்னா நீ சாமியாரா போவே, நீ இந்த வயசுல உட்கார்ந்து நீ உருப்படியா போற. நம்ம மதத்துல இவர் ரொம்ப தெளிவா சொல்லிவிடும், தியானத்துல இருந்தாச்சுன்னா நீ கெட்டு போயிடும். அப்புறம் என்ன செய்வாங்க, இது ஒவ்வொருத்தரும் இது பிரிக்கிறதுக்காண்டி இந்த குண்டல் யோகா, அந்த யோகா, இந்த யோகா, இது அதுன்னு சொல்லி போட்டு காசை கொண்டு கொடுத்து அதை கொண்டு கெடுத்து இது வந்து அவங்க வாக்க சொல்லி இது பண்ண உடனே நீ இந்த பிராணாயத்தை எடு, அந்த பிராணத்தை எடு. இதுல அந்த இயற்கை எப்படி வளர்ந்ததுன்னு விட்டு போட்டு இது ஒவ்வொருத்தரும் அந்த இதுகளை சொன்னதை பூரா கீதையில சொன்ன சில நிலைகளை பூராத்தையும் இப்படி எப்படி எப்படியோ மாற்றி மாற்றி அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டாங்க. அதையும் முழுமையா பரவடாதபடி தடை பிடிச்சிட்டாங்க. ஒழுங்கா போய் கோயில போய் சாமி கும்பிடணும்னு சொன்னாலும் அந்த ஒழுங்கா போய் யாரும் சாமி கும்பிடுறதுக்கு தயாரில் இல்லை. தேங்காய் பழத்தை உடைக்கணும், தேங்காய் உடைக்க போகும்போது கீரை வந்துச்சுன்னா குடும்பத்துக்கு என்ன வந்துருச்சோ கஷ்டம்னு நினைக்கணும். என் குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு என்னை இப்படி நான் சதா உனக்காக வேண்டினேனே வணங்கினேனே என்னை இப்படி எல்லாம் சோதிச்சுட்டுன்னு அழுகணும். எது கோயில்ல போய் அது அழுகலைன்னு அவன் வரனே கொடுக்க மாட்டான். இப்படித்தான் நம்மளை வளர்த்து கொண்டதை தவிர மெய் உணர்வை நாம் பெறக்கூடிய தகுதியை நாம் எதுவுமே செயல்படுத்தவில்லை. கோயில போனா கோயில அசுத்தப்படுத்துறமே தவிர சுத்தப்படுத்துறது நம்ம உடலான இந்த கோயிலை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த கோயில தெய்வத்தை வச்சிருக்கிறோம். அதுல நீ என்னென்ன சரக்கு போகணும், எப்படி இருக்கணும் வழிகாட்டி கொடுத்திருக்காங்க. அதை யாரும் சீக்கிரமான அறிவும் இல்லை. அதனால இன்று நாம் கடைசி முடிவுல பார்க்க போகும்போது உலக ரீதியிலேயே எவ்வளவு உயர்ந்த சரக்கா இருந்ததோ அது இன்னைக்கு பூராமே அழிந்து போய் ஒரு ஒன்று சேர்த்து கூட நாம சிந்திக்க கூட நிறைய நிலைகள் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அங்கிருந்து வந்தாச்சுன்னா சாமி அங்கிருந்து வர ஆரம்பின்னு சொன்னா சாமி கிட்ட போனா தலைவலி நீங்குது, உடல்வலி நீங்குது, தலை கை கால் நீங்குது, அதெல்லாம் நீங்குன்னு சொன்னா போறோம். அந்த கூட்டம் பூரா இங்க வரும். ஆனா நீங்காச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்தாலும் நீங்க தியானத்தினால எடுங்க, இந்த மாதிரி அருள்வாக்கு கொடுத்து இது நீங்கி போன்னு சொல்லியாச்சுன்னு நீங்கி போச்சு, கண்ணில்லாத கண்ணு வச்சு நல்லா போச்சு, இங்க எதுக்கு தியானம் பண்ணுவானு இப்படியும் போயிடுறாங்க.
ஏன்னா தியானம்னா அவனோட வேப்பங்காயா இருக்குது. நல்லா போச்சுன்னா போறோம். நான் ஏன் கண்ணு இல்லாம கூட கண்ணு கிடைச்சா போறோம். அடுத்தபடி நான் உட்காருவான். நல்லதையே சிந்திப்பானு, நல்லதையே எடுப்பானு. நான் நல்ல விஷயம் இயற்கையை இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கான்னு எண்ணறதுக்கு மட்டும் முடியும். இதைத்தான் நம்முடைய நிலைகள் வாழ்க்கையில நாம் கொண்டு போகிறோமே தவிர, அந்த மெய்ஞானிகள் காட்டி அருணறிவுடைய நிலைகள் ஆலயங்களை நமக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காண்டி பல ஆயிரக்கணக்கான ஆலயங்களை கட்டி நாம் விநாயகர் தத்துவத்தை